வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் செட்டிநாடு ஸ்பெஷல் பாரம்பரியமான உட்கார எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது அல்வா மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி வலிக்கிட்டு போயிருங்க. அந்த அளவுக்கு சுவையாக சத்தான உணவும் கூட சொல்லலாம், சத்தான பலகாரம் கூட சொல்லலாங்க. இது நம்ம பண்டிகை காலங்களுக்கு செய்து தரலாம், விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உட்கார சேர்க்குங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் பக்கம் வரும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ வெறும் கடாயில் லேசாக செவந்து வர அளவுக்கு மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கும் போது சமமாக உங்களுக்கு வறுபட்டு வரும். கருகு விடாமல் பார்த்து பக்குவமாக வறுத்துக்கணும். இப்போ பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இது ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். தண்ணி விட்டு 2 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கிட்டா பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்து வந்துடுங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் பொடிச்சு வச்சுருக்குங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிச்சு வந்த பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாகுப்பதமெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாசிப்பருப்பு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. லேசாக கரண்டியில் மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்குங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நெய் லேசாக சூடாயிடுச்சுங்க. இதில் முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடானதுலைங்க 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இதை சேர்த்து வறுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். ரவையை பார்த்து மிதமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இதுலேயே வறுத்துக்கலாம். தேங்காய் லேசாக செவந்து வந்தால் போதும், ரொம்பவும் செவக்க வறுக்க வேண்டியது இல்லைங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கும் போதுங்க இந்த பலகாரத்தை 2-3 நாள் வெளியே வச்சும் கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 வாரம் பக்கம் சாப்பிட்லாம். இதெல்லாம் தேவையான பக்குவத்துக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து திறந்து வரட்டும். பாருங்க, இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பாசிப்பருப்பில் இருக்கிற ஈரப்பதமே உங்களுக்கு ரவை வெந்து வர்றதுக்கும் இது சுருண்டு வர்றதுக்கும் சரியாக இருக்கும் ஒன்று சேர்ந்து. இப்போ நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்திக்கலாங்க. அடிக்கனமான பாத்திரம், இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் எடுக்கும்போது இந்த மாதிரி உட்கார செய்ய அல்வா செய்யறதுக்கெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றிக்கலாம். இனிப்பு நல்லா தூக்கி திறக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர்ந்து கரைஞ்சி திரண்டு வரட்டும். இது கூடவே 5-6 ஏலக்காவை சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்குங்க. இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, உட்கார நல்லா அல்வா பதத்துக்கு தயாராகிடுச்சு. இந்த பக்குவத்தில் இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் செட்டிநாடு ஸ்பெஷல் பாரம்பரியமான உட்கார செய்துட்டேங்க. இதே முறையில் இதே அளவுகளோட செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.